ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்மளுடைய கல்லூரி நாட்களை ஞாபகப்படுத்துற வகையில கல்லூரி கலாட்டா மாணவர்களோடு கலகலப்பாக உற்சாகமாக வலம் வர கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய கல்லூரி கலாட்டா நாமக்கல் பாண்ட் செக்கர்ஸ் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரடியாக வலம் வர கேட்டு ரசிக்க இருக்கிறோம். களத்தில் மாணவிகளோடு கலகலப்பாக உரையாட உற்சாகமாக பேச நம்ம அறிவிப்பாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஜே.எஸ். லீல வினோதன், இலக்கியா, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். நீங்க வணக்கம் சொன்னதுக்குள்ள ப்ரோகிராமே முடிஞ்சது போல இருக்கு. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்றத பார்த்துட்டே இருந்தா வந்துட்டீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படி ரெடிமேடா போய் சொல்றீங்க பத்தியா. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவிகள் இருக்காங்க, ரொம்ப அதுவும் உற்சாகத்தோட இருக்காங்க, அது சிரித்த முகத்தோட இருக்காங்க. உங்களை பார்த்தா உற்சாகம் தானா வந்துரும் லீல வினோதன். எனக்கு வெக்கம் வர மாதிரி எல்லாம் டைலாக் மனசாச்சு எல்லாமே. நீங்க யாரு? நல்லா பேசுறமா, இன்னும் 4 வார்த்தை பேச மாட்டா. சரி, நம்ம ட்ரெஸ் வேற கேட்டுருக்காரு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போயிருவோம். ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க ஒரு ஓ போடுங்க. அடடா, கேக்கல. இந்த சந்தோஷத்தை பார்த்தா எப்படியோ 2 ஹவர் கிளாஸ் கட்டுன்ற சந்தோஷத்துல இருக்காங்க. எப்பா எங்கிருந்தோ வந்துட்டாங்கப்பா சாமி, 2 ஹவர் கிளாஸ் லேப் எக்ஸாம் எல்லாம் 2 ஹவர் கட்டுன்ற ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பேசிடுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எஸ் மோகனா பி செக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இப்படி கை கட்டிட்டு சொன்னா எப்படி? மோகனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோடு கருங்கல்பாளையம். சரிங்க. கருங்கல்பாளையத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு, என்னன்னு தெரியுமா? மகாகவி. ஐயோ, இவர் கேள்வி கேட்கிறாரு, ஒரு 10 பேர் பின்னாடியே ஓடுறாங்க. அதாவது மகாகவி பாரதியார். சொல்லுங்க. நூலகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கருங்கல்பாளையத்துல தான் கடைசியா அவர் வந்து பேசினார். அதுக்கு பிறகு ஐயா வந்து பேசுவேன். சரி, இப்ப நீங்க என்ன பேச போறீங்க? நாங்க தமிழ் பாடல் பாடுங்க பாப்போம். தோம் தனன நான தோம் தனன நான தோம் தனன நானனா தானே நான தானே நான தானே நானனா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்த அனைத்து மலர்ந்திட வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்த அனைத்து மலர்ந்திட வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே சூழல் நீங்க தமிழ் மொழி உங்கள் துலங்குக வையகமே தொல்லை வினைத்தரும் தொல்லை அகன்று சுடக தமிழ்நாடே சூழல் நீங்க தமிழ் மொழி உங்கள் துலங்குக வையகமே தொல்லை வினைத்தரும் தொல்லை அகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்த அனைத்து மருந்திட வளர்மொழி வாழியவே வானமறிந்த அனைத்து மருந்திட வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே. என்னம்மா பழைய பாட்டுல வர மாதிரியே மோகனா ஜீவிதா மோகனா 2 அக்காவுக்கும் பண்பலை சார்பா நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா நான் இப்பதான் +2 படிச்சிருக்கேன். பிள்ளை சிரிக்க கூடாது. உங்க பேர் என்ன? சசிகலா. என்ன பண்ண போறீங்க? நான் வந்து ஒரு கவிதை சொல்ல போறேன். கவிதை. இப்போ வந்து என்ன கவிதைமா? காதல் கவிதையா? காதல் கவிதையும் சொல்லலாம். மேடம்ல சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு போஸ்ட் கூடாது. உங்களுக்கு என்ன தோணுது அது செய். சார், ஆசை பத்தி ஒரு கவிதை சொல்றேன். ஆசை. நீ நல்லபடியா கவிதை சொல்லணும், எனக்கு ஆசை இப்போ. நீ மலராய் இருக்கு மட்டும் நான் வாசமாய் வீச ஆசை. ஆஹா, இல்லம்மா ஆச்சரியக்குடி. நீ சுவாசமாக இருக்கு மட்டும் நான் காட்டில் உலாவ ஆசை. நீ சேலையாக இருக்கு மட்டும் நான் நூலாய் நீள ஆசை. நீ துக்கமாக இருக்கு மட்டும் நான் கனவுகளாய் விரிய ஆசை. நீ கல்வியாக இருக்கு மட்டும் நான் மாணவனாக பயில ஆசை. நீ நீராய் இருக்கு மட்டும் நான் குளிராய் ஒட்ட ஆசை. நீ நெருப்பாய் இருக்கு மட்டும் நான் கனலாய் வீச ஆசை. நீ இருக்கு மட்டும் நான் இருக்க ஆசை. அந்த நீ யாரு? நானும் ஓகே. அந்த நீ யாரு? நீ யாரு இல்லைங்க சரி 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 புரியுது. ஆமா, வணக்கம். பேர் சொல்லுங்க. தர்ஷினி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் என்ன பார்த்து அப்படியே பேக்ல போறாங்க. நம்ம
டிஸ்கவரி படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு புதுசா ஒரு அனிமல் வந்திருக்கு, எல்லாம் அப்படியே பேக்ல போயிடுங்க அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லம்மா, என் முகத்தை பார்த்தா தெரியல, அப்புறானே தெரியல. நீ சொல்லுமா. நான் சிலப்பதிகாரத்துல வழக்குரை கதை குறைக்கிற சீவரி நடிச்சே காட்ட போறீங்க. சரி, ரைட், நடிங்க. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கென்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் மரம் மரம் திறன் அத்தனை மண்ணோடு மண்ணாக கடந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியானி தலைகுனிந்து நிற்பது பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியானி நீதி வழங்கிய செய்தி கேட்டு. ஆணை தேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைகுனியாமல் படை நடத்தும் உங்கள் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே எங்கே? மன்னா மாசு படரவும் மாநில இளவும் நீதி வழங்கி உமக்கு செங்கோல் எதற்காக? வேந்தர் குலத்தின் கேள்வி கற்பிக்க வந்த உமக்கு மணிமுடி எதற்காக? அழு, என்னை காலமெல்லாம் உண வைத்த காவலனே, அழு, நச்சாகலு. சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க. வாருமா. அப்படியே சிலுத்து போச்சு. விஜயகுமாரி அம்மா வந்து இந்த திரைப்படத்துல அந்த வசனம் பேசியிருப்பாங்க இல்லையா, அப்படியே பேசிட்டீங்க. சூப்பர், உண்மையால அதெல்லாம் பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஸ்டோரி. நம்ம இலக்கியா வந்து ஸ்டோரி சொல்ல போறாங்க. நீங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்ல போறீங்க? சார் பாத்தீங்களா, மாட்டி விட்டீங்க பாத்தீங்களா? இல்ல, போற ரைமிங்ல டைமிங்ல மாட்டி விட்டுருங்க. வணக்கம், சொல்லுடா, உங்க பேர் என்ன? என் பேரு மல்லிகா, நான் பிஎஸ்சி பைடெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் புது புது விஷயத்துக்கு எதிர்த்து பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நாளும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் கேட்க ஸ்டோரிக்கு வருவேன். எல்லாமே ஒரு காளான் இருந்துச்சான், அது ஒரு ஆலமரத்தோட விதையை பட்டு மக்களா நடிச்சான். ஆலமரம் ஒரு நாள் சும்மா வளர்ந்து விருந்துச்சான். காளான் இருந்த இடமே தெரியாம போயிடுச்சான். இப்போ மரம் சொல்லிச்சான், நம்ம காத்திருக்க வேண்டிய இடத்துல காத்திருந்தோம், பொறுமையோடும் பயிற்சியோடும் முயற்சியோடும் செஞ்சு வரும்போது நம்ம ஒரு நாள் பிரகாசிக்கலாம். அதற்காக வழியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழகா சொன்னீங்க. சொல்லுங்க. நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களாமே? ஆமா, நான் நல்லா பாடுவேன், ஆனா கேக்குறதுக்கு தான் பாடாதீங்க. நிறைய ஸ்டூடண்ட் இருக்காங்க. சரிங்க, நான் மாணவிகளோட பாடல்லாம் கேட்க தயாரா இருக்கேன். ஆமா ஆமா, இல்ல வேற வழி இல்ல, உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரிங்க, நீங்க தனியா பாடிக்கலாம் நம்ம எப்பம்ல. சரியா? அப்படிதான் பாடிக்கலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? சரிங்க. முக்கியமான ஒண்ணு. கலகல கல கலாட்டா, கலகல கல கலாட்டா. இட்லி சாப்பிடுறவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும். சரி, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். கலகல கல கலாட்டா. மாரியம்மா கோயிலுக்கு கூழ் ஊத்துற மாதிரி. இப்போ நான் போடுறேன், கேளுங்க. ரெடியா வந்து பாத்தீங்கன்னா கடி ஜோக் சொல்ல போறாங்க. கடி ஜோக். திவிசலி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. நீங்க ஒரு கடி ஜோக் சொல்லுங்க பாப்பா. நான் ஒரு கடி ஜோக் சொல்லட்டுங்களா? ஆமா. சரிங்க, இது குக்கர்ல சாப்பிடுறீங்களா இல்ல நீங்க வடிச்சு சாப்பிடுறீங்களா லீல வினோதன்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யார் வடிச்சு கொட்டுறாங்க, எல்லாம் குக்கர்ல வச்சு கொட்டுறாங்க. சரிங்க. விசில் வந்தா உடனே 4வது விசில நமக்கு கொட்டிடுறாங்க. சரிங்க, ஒருத்தர் வந்து ஒரு அம்மா குக்கரை தூக்கி கீழே போடுறாங்களாம், ஆனா அது கீழே உடையவே இல்லையா. ஏன்? இது மாதிரி சின்ன கொஸ்டினுக்கெல்லாம் பாரு எவ்வளவு அறிவாளி இருக்கிறாங்க. என்ன ஷார்ப்பா இருக்காங்க பிள்ளைங்க. அது நெருப்பா இருக்காங்க, நெருப்பா. இது மாதிரி மொக்க ஜோக் எல்லாம் கேட்க கூடாது. சரி, மீனுக்கு பிடிக்காத ஒரு நாள் சொல்லுங்க. மீனுக்கு பிடிக்காத நாள், அதாவது சரியான பதில் சொல்றவங்களுக்கு முதல்வர் வந்து 500 ரூபாய் பரிசு கொடுப்பாரு. ஃப்ரைடே கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, அதாவது இதெல்லாம் என்ன கேட்டாவே நான் சொல்லிடுவேன். அதனால என்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு நிறைய பேர் ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சரி, இது என் கடி ஜோக்லயே ரொம்ப மோசமான ஒரு ஜோக்கு தான். இதனாச்சும் மோசமான ஜோக் எப்படி சொல்றீங்களே? சரி விடுங்க, உங்களோட பேசிட்டே. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஆர் இளம்பதி. சரிம்மா, என்ன படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, இப்போ என்ன சொல்ல போறீங்க? கடி ஜோக். இருமா ஒரு நிமிஷம், நான் ஒரு 3 ஸ்டெப் தூரமா வந்துட்டேன். கடிச்சிட்டீங்கன்னா டிவிஸ்ல எப்படி நம்ம கடி ஜோக்கு வேற மாதிரி. சரி சரி, என்ன முகத்து நேரம் போலாத. சரி, அடுத்தது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரி, இல்ல நீங்க ஆட்டாக்குறீங்க. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் லைட்டா காது கேட்கறது இல்ல, கொஞ்சம் ஞாபகம் மறதி. அது கொஞ்ச நேரம் முன்னாடி. சரி, சொல்லுங்க. கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம்? கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம்? இருமா, எனக்கு தெரியாதா?
அதாவது இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாரு பாப்பா ஒண்ணு இருக்கு கேட்டலாம். இது என்ன அர்த்தம்? கரும்பு வந்து நம்ம கடிச்சு சாப்பிடலாம், எறும்பு நம்மள கடிக்கும். எறும்பு நம்மள கடிக்கும், கரும்பு நம்ம கடிக்கலாம். என்னம்மா கரெக்டாமா? இதுல யாரும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் சொன்னது யாரு? உங்க பேர் என்ன? சசிகலா. இருக்கட்டும். ஆபத்தான சிட்டி எது? ஆபத்தான சிட்டு. ஆபத்தான சிட்டி நகரம் சிட்டி. ஆபத்தான சிட்டி எது? மனப்பாடம் பண்ணிக்கலாம் பார்த்து. ஆபத்தான சிட்டி எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி. என்னத்த போய் இதெல்லாம் ஒரு கொஸ்டின். சரி அப்புறம் பஸ் பின்னால தள்ளா என்ன ஆகும்? முன்னால போகும். தப்பு. பின்ன வளைஞ்சு போகும். அம்மா பக்கத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கா? எனக்கு அப்படியே இந்த கிரைண்ட் கல்ல இடிக்கணுமோ இருக்கு. அப்புறம் பேங்க்ல போய் பணம் எடுத்தானோ. ஆனா சாப்பிட்டுச்சாங்க. நாங்க பேங்க்லயே போடல, ஏடிஎம்ல இருக்கோம். கரண்ட் அக்கவுண்ட். ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கு? ஒரு மாசம் என்னம்மா 30 நாள் வருது, 31 வருது. இல்ல 4 நாள் தான் வருது. 4 பார்த்து மொக்க பார்த்து. அப்புறம் ஒருத்த மண்டையில இருந்து இலையா கொட்டுச்சான். ஏன்? முடிதாமா கொட்டுது? எனக்கு முடிதான் கொட்டுது. இல்ல இலையா கொட்டுச்சான். மரமண்டையா? என்னம்மா என்ன பார்த்து சொல்ற மாதிரியே இருக்குது. இதுதான் உங்க காலேஜ் லைவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? எவ்வளவு அவமானத்தை தாங்க வேண்டியது. சரி பரவாயில்ல, சூப்பரா பண்ணி கை தட்டேன். சூப்பர். நெக்ஸ்ட். சரி இலக்கியா, நீங்க ஒரு நல்ல பாட்டு பாடுவீங்களாமே? சார் நீங்களே தான். நம்மளையும் கேட்கணும் சார். எல்லாருமே பரவாயில்ல கேட்பாங்க, எவ்வளவோ கேட்டு சார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்வத்தோட இருக்காங்க. நான் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார். கண்டிப்பா. வணக்கம்டா. வணக்கம் மேம். மேம் என் பேர் சூரிக்காங்க மேம். என் பேர் செல்லமகள் மேம். என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? பாட்டு பாட போறீங்க மேம். ஏதோ அப்பா செல்லமா அம்மா செல்லமான்னு கேட்டேன். அப்பா செல்லம். சரி பண்ணலாம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவான பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே மாறிவிடு. மறையோ அது பணியோ நீ ஓடிவிடு. ஒவ்வொரு கூட்டலுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது கை அப்படி கோரசு தட்டு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊர்ல சாணி தட்டு கட்டக்கூடாது. சரி அடுத்தது. வணக்கம் மேம். சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. தீபாங்க மேம். டாப் பிஎஸ் மேம். என்ன பண்ண போறீங்க? கவிதை சொல்லலாம். கவிதை. வறுமை கடந்து பார் செல்வம் வரும். அழுகையை கடந்து பார் தைரியம் வரும். தோல்வியை கடந்து பார் வெற்றி வரும். அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி வரும். இது தொடர்ந்து நிச்சயம் உன்னை தேடி வரும். இந்த ப்ரோக்ராம் கடந்ததான் எனக்கு இதே வரும். சூப்பர் சூப்பரா சொல்றீங்க. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. என் பேரு யுவதர்ஷி. சொல்லுங்கப்பா என்ன சொல்லலாம் இருக்கீங்க? கவிதை சொல்ல. சொல்லுங்க. அம்மா பத்தி. கருவினில் தாங்கி உயிராய் வளர்த்து மண்ணில் விதைத்தாள் அன்பின் விதை. கண்ணீரை மறைத்து புன்னகை பூத்து அன்னையே நீ தெய்வத்தின் கலை. சூப்பர். நீங்க எழுதுனீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பேரி. நீ எழுதுனியா மண்டபத்தில் வாங்கிட்டு ஏன் கேட்கறாமா? வேற ஒண்ணும் இல்லை. அப்படியே நீ சொந்த கவிதை ஏன்னா கையிலே தர மாட்டேங்குது. வாழ்த்துக்கள். வணக்கம்டா. சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. எம் சுவாசினி. நாங்கள் 3rd பிகாம் படிக்கிறேன். நான் வந்து கடிதம் இப்போ முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கு? இட்டு இருக்கு. முட்டை இட்டு வேற இல்லையாப்பா.
அடுத்து ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாட்டு கேட்டு ஆடவே முடியாது. அது என்ன பாட்டு? நிப்பாட்டு நிப்பாட்டு. ஒரு கொசு வீட்டுக்கு வராம இருக்க நம்ம என்ன செய்யணும்? அட்ரஸ் கொடுக்காம இருக்கணும். ஐயோ, ரொம்ப மொக்க பண்றீங்க. நைன்த் கிட்ஸ் காமெடிமா, எடுத்து வைங்க ஒரு ஓரமா. சரி, படுக்க முடியாத தரை எது சொல்லுங்க பாப்பா. படுக்க முடியாது. இதுல ஒரு பெரிய மேட்டர் பிரெயின் சொல்லுங்க கேட்டுக்கிறேன். படுக்க முடியாது தர இல்ல, புளியோதரை. நீ பேசுறவங்க பாத்து புளியோதரை. இவருமா ஃபேமிலி நல்ல பேர் இருக்காங்க. உலகத்தையே பெரிய கேட்டது கிடையாது நம்ம பாம்பு கேட்டு. இந்த அளவுக்கு பெரிய கேட் மாதிரி சொல்லாததெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்டே பேசிட்டு தான் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வாங்குறாங்க. அவங்க கிட்ட என்னன்னு பேசுவோம். அம்மா வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. சரிம்மா. உங்க பேர் சொல்லுங்க. சரிம்மா. அப்ப இவங்களை பார்த்தா நிறைய கொஸ்டின் கேட்கணும் வந்து. உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் எஸ் கவிதா. நல்லா பாட்டு பாடுவீங்களா மேடம் நீங்க? இல்லைங்க மேடமா சாரா எப்படியோ ஒன்று குழப்படா. சரி அந்த குடும்பம் பண்ணுங்க. அந்த குடும்பம் வேணாம். ஜனங்க உயிரோட இருக்கட்டும். சரிம்மா. மேடம் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் டாக்டர் ரேவதி. நான் ஒரு சிறு கவிதையும் சொல்றேன். தாராளமா. மணிக்கணக்கில் செல்போன் வலைதளங்களில் உலா வரும் செல்லுள்ள மனிதர்களுக்கு தெரிவதில்லை தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடி பொழுதும் வீணாக கழிகிறது என்று. சூப்பர். செல்போன் பால் யூஸ் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ உனக்கு உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆர்த்தி தாமஸ். மேடம் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க பேச மாட்டாங்க. உங்க பேர் சொல்லுங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட். சொல்றீங்க மேடம். பாருங்க அமைதியாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் வருது. கல்வியை வந்து விதமா ஒரு கதை. எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ குழந்தைங்க வந்து அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு குழந்தை கேட்குது, ஐயா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவரு நான் 4வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ அது வந்து ஒரு டைம் அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் அந்த குழந்தைங்க கிட்ட. இப்போ பார்த்தையா நீ எனக்கு கேள்வி கேட்கும்போது நான் 4வது தான் படிச்சிருக்கேன்னு சொல்றேன். ஒரு முதலமைச்சர் இந்த இடத்துல நான் வந்து 4வது படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கோங்க. ஃபியூச்சர்ல நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணும். அதுக்காக தான் காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதனால தான் நானும் கல்வி உணர்ந்து இனிமேல் வரக்கூடிய வந்து சந்ததிகள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உண்மையை உங்ககிட்ட நான் சொல்றேன். 4வது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால காமராஜர் மாதிரி எம்ஜிஆரும் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கல்வி நல்லா படிங்க. நல்லா படிங்கன்றது எவ்வளவு பெரிய காசு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் மேடம். நல்லா சொன்னீங்க. அதாவது கல்வி என்பது ஒரு குடுவையில் அடைக்க வேண்டிய தண்ணீர் அல்ல, பற்றி வைக்கப்பட வேண்டிய பெரிய நெருப்பு. கரெக்டா பேசுனா சரி. இப்போ அடுத்தது வந்து யாரு இருக்காங்க? விடுகதையா? ஏற்கனவே நீங்க சசி பேசிட்டீங்க. இப்பதான் போறீங்க. முன்னாடி வந்து சும்மா வந்தீங்க. என்ன விடுகதை சொல்லுங்க. அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள் கவலையாள். கொடுங்க ஒரு நிமிஷம். இந்த விடுகதைக்கு பதில் சொல்பவர்களுக்கு நம்முடைய மேடம் வந்து 200 ரூபாய் பரிசு கொடுப்பாங்க. நிலாவா? சரி நான் கேட்கறேன், நீ பதில் சொல்லு. வீட்டுக்கு வந்த சரி இது என்னமோ படிக்க தெரியலமா, நீ சொல்லிடுமா? வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான், அவன் யார்? அவன் வாக்கி போயிருக்க மாட்டாமா. கேலண்டர். அப்புறம் வெளியே இருந்ததை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான், பின் வெளியே இருந்ததை சாப்பிட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான். அது என்ன? நம்ம விக்ரமாதித்ய அந்த மாதிரி இப்படி இப்படி வெளியே வந்தது உள்ளே, உள்ள வந்தது வெளியே. என்ன மட்டும் சொல்லுங்க. வெளியே இருந்ததை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான், பின் வெளியே இருந்ததை சாப்பிட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான். அது என்ன? இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டராமா. நான் எல்கேஜி படிக்கிறப்ப தெரியும். சோள கதிரா இப்படி பச்சா எதுக்கு ஒரு கை தட்டுங்க. அப்புறம் கூரை வீட்டை பிரிச்சா ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ள வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகைக்கு நடுவில் குளம். ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கோகனட். இது பேசிக் கொஸ்டின். நெக்ஸ்ட். நான் எப்போதும் பசியோடு இருப்பேன், உணவளித்தால் உயிருடன். எப்பயுமே பசியா இருக்கிறேன்னா ரொம்ப பசியா இருக்கிறேன்னு உனக்கு சாப்பாடு பத்தலன்னு அர்த்தம். உணவளித்தால் உயிருடன் இருப்பேன், தண்ணீர் கொடுத்தால் இறந்து விடுவேன். நான் யார்? எப்போதும் பசியுடன் இருப்பேன்,
உணவு கொடுத்தா உசுரோடு கொடுப்பேன், கண்ணீர் கொடுத்தா அம்மா இது ஆக்சுவலி ஐ திங்க் ஃபயர் இட் இஸ் ஸ்மால் ஆன்சர். போதும், சூப்பர், கை தட்டுங்க. சரி, அப்படியே இப்போ மாணவிகளுடைய பெரும் வெள்ளத்தில் நான் நீந்தி கொண்டிருக்கிறேன். நானும் இலக்கியம் முற்றிலும் போறது, நானே மூழ்காம இருக்கேன். அப்படியே நிறைய ஸ்டூடெண்ட் நான் பேசி ஆகணும்னு நிறைய பேர் இருக்காங்க. வேகமா பேசணும் எல்லாருக்கிட்டையும். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நிகழ்ச்சியில? நான் வந்து ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போறேன் மேம். ஹெல்த் டிப்ஸ். ஓகே ஓகே. ஃபேஸ் க்ளோ ஆகுது அப்படின்னு. எப்படிமா நான் வந்து இப்போ அஜித் மாதிரி ஆகணும், அதுக்கு டிப்ஸ் சொல்லு. கேரட் ஆயில் யூஸ் பண்ணுங்க சார். கேரட்டா? கேரட் ஆயில். அப்புறம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா, கேரட் சீவிட்டு கோகனட் ஆயில் அதுல மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க சார் டெய்லி. அஜித் மாதிரி வந்துருவேன். வந்துருவீங்க சார் கன்ஃபார்ம். இது கொஞ்சம் சந்தேகமா சொல்றியே. சூப்பர். வீட்டுல சமைச்சீங்களாடா? சமைக்கலாம் மாட்டோம் சார். சமைக்கலாம் மாட்டோம், ஆனா வந்து சாப்பிடுவோம். 3 வேளை நல்லா மூக்கு பிடிச்சி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோனிஷா. என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் ராமாயணத்தில் ராவணன் பார்வை பற்றி ஒரு கவிதை சொல்லலாம்னு இருக்கேன். சூப்பர் சூப்பர், சொல்லுங்க. என் எழுதுகோள் கண்ட ராவணன் சீதையின் கற்பை சிதைக்கவில்லை என்று கலியுகம் காணும் ராவணங்கள் சீதையை கூட கற்போடு விடுவதில்லை. 10 தலை கொண்ட வீரனும் காதல் கொண்டான். ஒரு தலையாக தட்டி பறிக்க என்ற போதிலும் எட்டி நின்று காத்திருந்தான் கண்ணியமாக. சூப்பர். அழகா இருக்கு. நீங்க எழுதுறீங்களா? சூப்பர் சூப்பர். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர்? என் பேர் விஜயா. விஜயா, என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? கேஆர் விஜயாவா, ஒய் விஜயாமா? டி விஜயாவா? சரி, நான் படித்ததில் பிடித்தது சொல்ல போறேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நூலகத்துக்கு போயிருந்தேன். அப்ப வந்து அங்க வரி இருந்தது. முதல்ல போர்டில் எழுதி அந்த கரும்பலகையில போட்டது. நூலகத்துக்கு எல்லாம் போவீங்களா? நாங்க பார்த்தது. பொய் சொல்றப்ப அப்படியே போட்டு தெரியுது. பொய் சொல்றப்ப தெரியுது. சார் சரி, வெரி நல்லது. வாசிக்கலாம் புத்தர், வாசிக்கலாம் செல்போன் அப்படின்னு ஒரு பாருங்க. இப்ப உள்ள ஜென்ரேஷன் மாணவ மாணவிகளுக்கு அது ஒரு குறிப்பா இருக்காங்க. அதனால சொல்ல நீங்க சொல்றது மட்டும்தான் இல்ல ஃபாலோ பண்ணுவீங்களா? அறிவு தந்த மொழி அழகை ரசிக்க வைத்த ஆணவத்தை எத்தனை செய்த அன்பின் வாழ்க்கை தமிழ். கைதட்டலாம் எதுக்கு? வணக்கம், சொல்லுங்க. என் பேர் கடிதோ. சொல்லுங்க. எல்லாத்தையும் குளிக்கலாம், ஒரு சீலை மட்டும் குளிக்க முடியாது. ஏன்னா என்னது? எல்லாத்தையும் குளிக்கலாம், ஒரு சீலை மட்டும் குளிக்க முடியாது. ஏன்னா இல்லையா? ஏமா என்னுடைய தோழிகளே சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க பாத்துட்டாங்களா? நீங்க எது காமிச்சீங்க? காமிக்கல பாக்குங்க. விட்டடிக்கிறதே வேலை அவங்களுக்கு. மரம் செடி இல்லாத காடு என்ன? மரம் செடி இல்லாத காடு. சிம் கார்டு. புதுக்காடா? அமேசான் காடு. அமேசான் மால்ல நிறைய மரங்கள் இருக்கும். சிம் கார்டுமா? சிம் கார்டு. எவ்வளவு அறிவு. உலகத்திலே அழுகி போவாத பழம் என்ன பழம்? உலகத்திலே அழுகி போவாத பழம். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலமா? முன்னாடி இருந்து ஒரு வாய்ஸ். ஆமா, ஆனா இந்த கொஸ்டின் பெரிய கொஸ்டின் தான். இது யாரும் பதில் சொல்ல. நானே சொல்லிடுவா. இருமா, நாங்க இருக்கோம். சரி சொல்லிரு. அப்பளம். அப்பளம். சத்திய சோதனை. நான் நாமக்கல் சிகிச்சை போகாம வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. நாமக்கல் சிகிச்சை போய்தான் ஆகணும். சரி, அடுத்தது. பொருள் வைக்க யூஸ் பண்ண முடியாத சார், உங்களை பார்த்தே சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நல்லா பண்றீங்க. பட்டங்க. கோவிலுக்கும் சாமிக்கு என்ன? கோவில் சிம்பு நடிச்ச படம், சாமி விக்ரம் நடிச்ச படம். கோவில் வந்து சொல்லுங்க. இப்போ ரைமிங்க சொல்ற மாதிரி சொன்னீங்க. மேம் சொல்லிட்டாங்களே. நம்ம திவிசெல்வி சொல்லுங்க. கோவில் வந்து இருக்கீங்க. சிம்பு நடிச்ச படம், சாமி வந்து விக்ரம் நடிச்ச படம். அதாவது எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா, என் கூட வேலை செஞ்சு இவ்வளவு அறிவா ஒரு புள்ள இருக்கவே கூடாது. சரி, அதானே முடிஞ்சிருச்சு. வணக்கம். என் பேரு சந்தியா. நான் செகண்ட் மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். பொன்மொழி சொல்லலான்னு. என்னம்மா, ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டியா? இல்ல, நீ வந்து பேரு சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டுறாங்களே. சந்தியாங்கிற பேர் அவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு. ஓ, நெக்ஸ்ட். பொன்மொழி வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்கறத பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். நம்ம யாருக்கு எதை வேணா விட்டு கொடுக்குறோம். ஆனா நம்ம எப்படி எவ்வளவு கவனமா யாருக்கு விட்டு கொடுக்குறோம் அதெல்லாம் கவனமா இருக்கணும். நேரத்துல வந்து நான் இன்னொன்னு சொல்லணும்.
கடந்து போன நிமிஷத்தை நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த நிமிஷத்தை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம், நான் வந்து லக்ஷ்மி ஸ்ரீ டெக்ஸ்டைல் ஃபேஷன் டிபார்ட்மெண்ட். அதான் தெரியுது, பார்த்தாவே பேசினாக்குறேன். சும்மா கெத்தா இருக்கு போ, சிங்கப்பெண் மாதிரி. நான் வந்து பியூட்டி டிப்ஸ் எடுக்க போகிறேன் மேம். மூஞ்சில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து எப்படி அதை ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ வந்துட்டு மேஷ் பண்ணிவிட்டு அதோட எசன்ஸை வந்து நம்ம ஃபேஸில் பண்ணால் நம்ம பிரைட் ஆகிடுவோம். நீங்களும் பிரைட் ஆகிடுவீங்க. இல்லம்மா, அந்த கொப்பளம் வருது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க யாரோ சைட் அடிக்கிறாங்கன்னு, அதனால பயந்துட்டாங்க. சரி 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அதனால அதை கிளியர் பண்ணுறது. ஆமா ஆமா, அதனால எனக்கு வந்து அதனால நான் அதெல்லாம் எடுக்க விரும்பலமா. ஏன்னா ஒவ்வொன்றும் வரலாற்று சின்னம், பல நினைவுகள். அதனால நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நிறையவே வந்திருக்கு சார். அதான் பூரா இருக்கு பாரு. ஆமாம் சார், கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா பல தமிழா வரை இடுவீங்க. ஓ, தமிழா மாதிரி நான் கொடூரமா இருக்காது. ஏதோ சொன்னது சொன்னா ஒரு அஜித், அரவிந்த் சாமி. தமிழ் கலர் சார். அப்படி விவரமா சொல்லுமா. தமிழ கலர்ல அப்படி தகன்னு இருப்பீங்க. ஆனா நீங்க சம்பந்தா மாதிரி நல்லா அழகாகணும். நீங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிக்கோங்க. எனக்காக நான் வந்து டெய்லி யூஸ் பண்ற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அதான். டெய்லி சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுவும் யூஸ் பண்ணாதுங்க. வெயில் அலையும் போது சன்ஸ்கிரீன் தாராளமா போட்டுக்கோங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டா போயிருக்கீங்களா அப்படி. சரி நெக்ஸ்ட். அவ்வளோதான் சார். சூப்பர் சூப்பர்மா சூப்பர். என்னோட நேம் பிரியதர்ஷினி. நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. நான் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் சொல்ல போறேன். சரி, ஜென்ரல் நாலேஜ் சொல்லிட்டு இருக்கு. அந்த ஜென்ரல் நாலேஜோட ஃபாதர் யாரு தெரியுமா? ஃபாதர் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நேஷனல் ஃபாதர் மகாத்மா காந்தி தான். சொல்லுங்க, யார் சொல்லுங்க. அவங்க பேர் வந்து பிகாசி ருஸ்கம் கேமா. என்னம்மா ஏதோ ஹிந்தி படம் பேரா சொல்ற. ஆனா அவங்க வந்து ஒரு ஃபீமேல் தான். அவங்க வந்து ஃபீமேல். அவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஹேமலதா, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சு. என்ன சொல்ல போறீங்க? பாரதியார் கவிதையை சொல்ல போறேன். சொல்லுங்க. எவனையும் வெற்று காய்ச்சம் என ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். ஆனா இதுவும் சோகமா பாரதியார் கவிதை நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே. பாரதி மட்டும் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, போன் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. சூப்பர். ஆனா பாரதி கவிதை சொன்னீங்க, அதுக்காக ஒரு வாழ்த்துக்கள். ஒருதலை காதலை பத்தி சொல்ல போறேன். ஏமா இவங்க மாமா நல்ல சப்ஜெக்ட். இருமா நான் பக்கத்துல வந்துடுறேன். சொல்லு. ஒருதலை காதலை பத்தி சொல்ல போறேன். ஒருதலை காதலை கொண்டு இந்த தெருவுல மனசு கொள்வாக்கு கொஞ்சம் வேற. சரி பேர். என் பேர் தஸ்லிமா. ஒருதலை காதலை பத்தி தொடர்பயணம். இன்னோடு தொடர்ந்து செல்ல ஒரு ஆசைதான் தண்டவாளம் போல. சிறிதாக ஒரு பயணம் செல்ல எங்கே நீ பாதியில் விலகி விடுவாயோ என்று ஏக்கமோ ஆசையோ தெரியவில்லை. இல்ல ஒரு நிமிஷம் பாட்டு. ஏக்கமோ ஆசையோ தெரியவில்லை. உன்னோடு ஒரு பயணம் செல்ல காலங்கள் கடந்தும் காத்திருப்பேன், என் காலங்களை உன்னுடன் கழிக்க. இன்னொரு கவிதை. நட்பு பத்தி இன்னொரு கவிதை. சண்டைகள் பல, சமாதானங்கள் சில, அறிவுரைகள் கொஞ்சம், அலப்பறைகளை மிஞ்சும், அதிக நம்பிக்கை உள்ள உறவு, கேட்டாலும் கிடைக்காத ஒன்று, பலரும் பொறாமைப்படும் ஒன்று, இறைவனுக்கே கிடைக்காத ஒன்று, இந்த ஆண் பெண் நட்பு. என் பேர் வந்துட்டு எஸ் சிவா. நான் தமிழ் டிபார்ட்மெண்ட். இல்ல நான் 8ஆம் கிளாஸ் நினைச்சமா. நல்லா சாப்பிடுறதே இல்ல பொண்ணுங்களாம். நான் வந்துட்டு தமிழ் வந்துட்டு எளிதாக புரிந்து கொள்ள மாதிரி சொல்றேன். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா என்னை கூப்பிட்டாள். சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க? சொல்லுமா. கடலை உருண்டைய நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா என்னை கூப்பிட்டாள். எதற்கான குறிப்பு அப்படின்றதையும் சொல்லிருங்க. என்ன இலக்கணமா இலக்கியமா? தமிழ் பெண்கள் எளிதாக புரிந்து கொள்ள. எனக்கெல்லாம் அவனுக்கு புரியாதமா. அந்த இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் பேராசிரியர். சரி, நமக்கு என்ன நெக்ஸ்ட்? அவ்வளவுதானா? சரி மேம், என் பேர் சரண்யா. நான் பேர் படிக்கிறேன். நான் கவிதை படிக்கிறேன் மேம். கல்வி பற்றிய சிறு கவிதை. கல்வி என்பது கற்றாரை கற்றுக் கொடுப்பது, தொழில் அல்ல தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. கல்வியை கற்போம், கனவை நினைவாக்குவோம். கல்வி என்றும் கடை, கல்வி என்றும் படகில், ஆசிரியர் என்றும் துடிப்பில் நீ பயணம் செய்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி. மகிழ்ச்சி, சூப்பரா சொன்னீங்க.
கலகலப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறது கல்லூரி கலாட்டா. இன்று நாமக்கல் பான் செக்கர்ஸ் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையா வலம் வர கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். களத்தில் மாணவிகளோடு உற்சாகமாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள் ஜே.எஸ். லீல வினோதன், இலக்கியா. தொடர்ந்து அவங்க கலாட்டாவை கேட்டு ரசிக்கலாம். அடுத்து யார்கிட்ட பேசுறாங்கன்னு கேட்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாணவிகள்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க, எல்லாம் பசி எடுத்துக்கிட்டு என்ன போய் கொஞ்சம் கூட குறைக்க போறாங்க, அவ்வளவுதான். நிறைய சாப்பிடுற மாதிரி யாருமே தெரியல. சரி, ஒரு ஓ பண்ணலாமா? எனர்ஜியா எங்க போடுங்க பாப்போம். தருமபுரி பண்பலை 102.5. என்ன பொசுக்கு சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. சரி, கல 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 கலாட்டா இது, கல 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 கலாட்டா இது. அப்பாடி, இப்பதான் நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. சரி, இப்ப யார் அடுத்து என்ன செய்ய போறேன்? கதையா? சிம்பிள் அண்ட் பியூட்டியா சொல்லுங்க. என் பேர் நதிலா. நான் வந்துட்டு செகண்ட் பயோடெக்னாலஜி படிக்கிறேன் இந்த காலேஜ்ல. ஒரு கதை சொல்ல போறேன். யாருக்கு அப்படின்னா படிக்காத ஸ்பீச் இருக்கிற பசங்க பிள்ளைங்க. என்னம்மா என்ன பார்த்தே முறைச்சிட்டு சொல்றேன், ஆனா கொஞ்சம் படிச்சிருக்கமா. படிக்காத பிள்ளைங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு அம்மா ஒரு பையன், அவங்களுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கிடையாது, ஒரு குடிசையில வளர்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த முல்லா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்கூல்ல வாழ்றவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த முல்லா பார்த்துட்டு அவங்க குடிசையில அந்த பையனும் அவங்க அம்மாவும் புலம்பிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா. அப்புறம் அந்த முல்லா பார்த்துட்டு இந்த குடிசை வீட்டுக்குள்ள போய் என்னம்மா பிரச்சனை, எதுக்குமா அப்படி அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லைங்க சார், என் பையன் படிக்கவே போக மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அவனை கூப்பிட்டு புத்திமதி சொல்றாங்க. அந்த பையன் எனக்கு படிக்கலாம் இல்லைங்க சார், நான் ஸ்கூலெல்லாம் போக மாட்டேன், நான் போனா வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்றான். ஏன்ப்பா நீ வேலைக்கு போற அப்படின்னு கேட்குறாங்க. வேலைக்கு போனாலும் 4 காசு சம்பாதிக்க முடியும், எங்க வீட்டுல அப்பா இல்லை, அதனால நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அவங்க அம்மா வந்துட்டு ஒரு விலை உயர்ந்த பட்டாடை வந்துட்டு கையில் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க சுற்றி முட்டி பார்க்கும்போது அது அவருக்கு அது மட்டும் தான் கண்ணில் படுது. அதை எடுத்து துண்டுக்குன்னா அவர் கிழிச்சு போறாரு முல்லா. அப்புறம் இந்த பையன் பார்த்துட்டு அந்த பையனும் அம்மாவும் தகச்சு போறாங்க, அதிர்ச்சியில் இருக்காங்க. எதுக்குன்னு கிழிச்சு போட்டீங்க, நான் இப்ப எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு இந்த பையன் கேட்கறான், அம்மா இவர் இந்த பாலா துணியை வந்துட்டு இப்படி நல்ல துணி பாலாக்கிட்டாரு, நம்ம எப்படிமா திரும்பி நம்ம அந்த இதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றேன். ஏன்ப்பா நீ உன் எதிர்காலத்தையும் நினைக்காம உன் எதிர்கால வாழ்க்கையும் நினைச்சு பாலா போயிட்டு இருக்கு, நீ உனக்கு இந்த துணி மட்டும் தான் உனக்கு பாலா போனது தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு மன உதவியமா ஆகி போயிடுச்சு. அதனால சாரி சார், நான் படிக்க போகணும், படிப்போட முக்கியத்துவத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன், எங்க அம்மா கஷ்டப்படுத்த மாட்டேன், அதனால நான் போக போறேன் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாருமே படிப்பை வந்துட்டு அசால்ட்டா எடுத்துடாதீங்க, எல்லாரும் கொஞ்சம் சின்சியாரிட்டியா படிங்க, நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அழகா சொன்னீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? மேம், நான் பிரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப விதிகளை கேட்க போறேங்க. கேட்கட்டாங்க மேம்? கேளுங்க கேளுங்க. இரவில் வருவது காலையில் போய்விடும், தேடினாலும் கிடைக்காதது அது என்ன? வருவது காலையில் போய்விடும், தேடினாலும் கிடைக்காது அது என்ன? இது மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் நிலாவா நட்சத்திரமா? ஒரு கிலோ கொடுக்கட்டா? அது நம்ம எப்பவுமே அழகா இருக்குமே, அழகா இருக்கும். தூக்கமா? கேக்குறேன். நான் இருக்கும்போது நிம்மதி, இல்லாத போது அமைதி கூட இல்லை, நான் யார்? வாழ்க்கையில நிம்மதியே யாருமா அது? தூக்கம். சூப்பர். எல்லா தூக்கத்தை பத்தியும் வருது. இருக்க மாட்டியம்மா? இல்லைங்க. தேங்க்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? செகண்ட் கம்ப்யூட்டர். சரி, என்ன சொல்ல போறீங்க? நாலு வரி. கல்லூரி நட்பு ஒரு கனவு போல, கல்லூரி வளாகம் நினைவில் நிலவாத நிமிடங்கள், நட்பு என்னும் நூலில் எழுதப்பட்ட வார்த்தைகள், சிரித்துக் கொண்டே அழுத காமெடி நாட்கள், கிளாஸ் இல்லாத நேரத்தில் செய்யும் சிரிப்புகள், கேம்ஸ் நேரத்தில் போட்டி போல பந்தயம், கேட்ட மறுநாளே மறந்த கேள்வி பதில்கள், கையத்தோடு கொடுத்த நண்பனின் டைரி, கண்ணீரோடு செல்கிறோம் நாளைய சந்திப்பு எப்போது, நாள்கள் மாறினாலும் நம் நட்பு மாறாது, நினைவில் நிலைத்து நிற்கும் நம் கல்லூரி நாட்கள். சூப்பர். கல்லூரி கலாட்டா. அற்புதம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ரெடியா இருக்கு. அவங்க வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் அங்க நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தா ஏஆர் ரஹ்மான் மாதிரியே இருக்கு. ஒரு பாப்பா வந்து ஏஆர் ரஹ்மானே இருக்கு.
அவங்களே மியூசிக் போட்டு இப்போ ஏதோ பாட்டுலாம் பாட போகிறாங்களாம். அம்மா புளி சோதனை எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னது நீ தானே? புளி சாதம் நாளைக்கு வர போகிற பாக்ஸ் கட்டுவோம். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? தேவ பிரதிமா. தேவ பிரதிமா. உங்களோட டீம் இவங்கலாம் பாட போகிறாங்களா? நீங்கள் தான் மியூசிக் டைரக்டரா? இருமா. என்னம்மா சவுண்ட் எவ்வளோ நாளுக்குண்ணா? நல்லா நமக்கு என்ன ஆச்சு? உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நீங்கள் பாட போடுறீங்க. நீங்கள் மீனா. மீனா பவித்ரா மேரி. இந்த 5 பேர் குழு இப்போது மிகப்பெரிய ஒரு இசை கச்சேரியை வழங்கியிருக்கிறது. எனவே நேயர்கள் ஆர்வத்தோடு இந்த இசை பாடலை கேட்டு ரசிக்கலாம். 1 2 3 சொல்லணுமா? நான் ஸ்டார்ட் மியூசிக் 1 2 3. சூப்பரா பாட்டீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு வாழ்த்து. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு இதை சொல்றேன்னாங்களே, இங்க காணாம இன்னொரு சாக்கா நல்லா தான் பாட்டீங்க. ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. சார் என் பேர் பிரித்திகா. ஏம்மா பிரித்திகா சாப்பிட்டே இல்லையாம்மா? கீர்த்திகாவா? எனக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர் ஒரு அவுட்டு. சரி என்ன சொல்ல போறீங்க? தமிழ் மொழியை பற்றி அம்மா தமிழ் மொழியை பேசுறது ஸ்பீடா சொல்லுங்க. அகிலம் அரசாலும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி செம்மொழி செந்தமிழ் மொழியே. அழகா சொன்னீங்க. அடுத்து மேம் என் பேர் நான் செகண்ட் சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். சொல்லுங்க. வான்ட்டுக்கு புகழ்பெற்ற பரப்பும் பாடசாலை, பெண்களுக்கு கல்வி தரும் உயர்ந்த நிலை, அறிவும் மொழியும் சேர்க்கும் இடம், அழகு வாழ்க்கை தொடக்கம் இது நிச்சயம். சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க. அடுத்து நாம இன்னொரு பாடலை கேட்கறதுக்காக ஆர்வமா இருக்கிறோம். வணக்கம் சொல்லுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க.
நண்பனொருவன் வந்த பிறகு நினைப்பதெல்லாம் உந்த பிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பனொருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. தப்பா தப்பா don't worry தப்பா காரணம் தோழன் தப்பா. வாழ்க்கை பயணம் முள்ளாத சிக்கல் வெற்றிக்காம். சூப்பர் சூப்பரா பாட்டீங்க. எங்க கைது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவு தெருவில் இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து வாய்ப்பு முடியாத ஒரு சூழல் நிறைவுல இருக்கும். அவங்க பேர் மட்டும் கேட்டுருவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர் சொல்லுங்க. பேர் மட்டும் சொல்லுங்க. என் பேர் மிருதுலா, திருச்செங்கோட்டையில் வர எந்த ஊரு? என் பேரு என் பேரு மதுமிதா, நாங்க தர்மபுரி. தர்மபுரி பண்பலை. என் பேர் சவுந்தரா ஏற்பாடு. என் பேர் ரியா ஜெனிஃபர் அங்ககிரி. என் பேர் ஸ்ரீ கடம்பூர். ஒரே சிரிப்பு தான். என் பேர் வினோதினி பராபாளையம். என் பேர் எஸ்மா. என் பேர் எம்இ காட்டூர். பிரியதர்ஷினி சங்ககிரியாதன். என் பேர் ஜனனி ஏற்காடு. சும்மா கபடி போட்டியா நடத்துறேன். சூப்பர். என் பேர் நமிதா கோராபுரம். என் பேர் ராஜேஸ்வரி. கெமிஸ்ட்ரி நான் வரேன். கெமிஸ்ட்ரி ஒரு ஊர் இருக்காமா? ஓ, டிபார்ட்மெண்டா? எனக்கு வந்து தெரியலமா. என் பேர் அக்ஷயா, கரும்புத்துறையில வரேன். சரி. என் பேர் ஸ்ரீஜோதி காட்டூர். ம். என் பேர் தாரணி, நான் பவானில இருந்து வரேன். பவானி வரீங்க. பெட்ஷீட் எடுத்துடாம ரொம்ப வரப்ப. என் பேர் கௌசல்யா ஏற்காடு. என் பேர் ஜானி வரேன். என் பேர் தனு இருந்து வரேன். கௌசல்யா ம். கோபிகா நிறைய ஏற்காடு வரேன். சௌந்தர்யா ஏற்காடு. சந்தியா என் பேர் இருப்பான திருச்செங்கோட்டில் இருக்கேன். ஏமா முப்பது மணி மாதிரி சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா. என் பேர் கோபிலா, நான் அஞ்சிலிருந்து வரேன். அபர்ணதேவி பவானி சரோஜினி. வணக்கம், என் பேர் லீலை வினோதன், எஃப்எம்ல இருந்து வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான முறையில செஞ்சாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கடைசியா வந்து சொல்லுங்க, கல்ல 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 கல்லாட்டா, கல்ல 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 கல்லாட்டா. நன்றி, வணக்கம். Gala 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 galata 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 gala 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 galata 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 galata. கலகலப்பாக வலம் வந்தது கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா நாமக்கல் பாண்ட் செக்கர்ஸ் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வர கேட்டு ரசித்தோம். களத்தில் மாணவிகளோடு கலகலப்பாக உற்சாகமாக உரையாடினார்கள் அறிவிப்பாளர்கள் JS லீல வினோதன், இலக்கியா. கல்லூரியிலிருந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிறைவு பெறுகிறது கல்லூரி கலாட்டா.